ஓகேவா சார்? பாத்தீங்களா சார், மேடம் உள்ளதா இருக்காங்க. ஓகே இன்ஸ்பெக்டர், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். என்ன சார் இது? அந்த அம்மா லாக்கப்ல தான் இருக்காங்க. அப்ப இங்க வந்தது புவனேஸ்வர் இல்லையா? அதானே. ராகவன், இங்க இருந்து உங்க மதர் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்காங்க. ஓ, எஸ் மேம், ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் மேம். சோ லாக்அப்ல இருக்கிற புவனேஸ்வரி போலீஸ் ஏமாத்திட்டு லாக்அப்ல இருந்து தப்பிச்சு இங்க வந்திருந்தா கூட 5 மினிட்ஸ்ல திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப் குள்ள போயிருக்க முடியாது. ஆமா மேடம். அப்போ புவனேஸ்வரியா இங்க வந்தது ரியல் புவனேஸ்வரியா இருக்க சான்ஸ் இல்ல. புவனேஸ்வரி மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி. கரெக்ட் மேடம். கண்டிப்பா இது ஒரு அமானுஷ சக்தி தான். எங்க ஊராத்தவங்கள பொறட்டி எடுத்துட்டா போல இருக்குங்க. ஆத்தா உன்ற மகிமையா மகிமையுமா நான் சொன்னேன் இல்லீங்களா? எங்க ஊராத்தா கோவக்காரியாக்கும். கோவம் வந்தா என்ன பண்ணுவானே தெரியாது. இதை பாருங்க, ஜாக்சன் பெட்டர் மஸ்லைட் பண்ணி இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணாம நல்லபடியே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊரை பார்த்து போயிருங்க. இதுக்கு மட்டும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. என் ராட்டு தாடிக்கார ஏன்னா ஆத்தா நேரில் வராதுன்னு சொன்னா இப்ப வந்துட்டா. இப்ப என்னாச்சு பாத்தியா? இந்த தடவை என்னமோ உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களை எச்சரிக்கை பண்ற மாதிரி இந்த வெதரில் தூவி விடுவாங்களே, அந்த மாதிரி லேசா தட்டிட்டு போயிருக்கலாம். இதுக்கு மேல கேடுகட்ட வேலை பண்ணிட்டு இருந்தீங்க. நெற்கதிரா இருக்கிற மாதிரி கழுத்தாறதுக்கு போயிட்டு பழக்கம். இதுக்கு மேல உங்க இஷ்டம் சொல்லிவிட்டேன். அமுடுதான் எல்லாம் கிளம்புங்க. நான் கிளம்புறேன். அப்புறமேட்டுங்க அதெல்லாம் சொல்லிவிட்டுங்களே. இது பேசின பிரச்சனை புத்தி இருந்தா பொழைச்சுப்பாங்க. என்ன சார், இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. மனுஷங்களா இருந்தா சமாளிச்சுக்கலாம், ஆனா கடவுளை எப்படி சார் சமாளிக்க முடியும்? சாரி சார், எங்களுக்கு இந்த ப்ராஜெக்டே வேணாம், நாங்க விலகிக்கிறோம். என்ன சார் எல்லாரும் என்ன சொல்றீங்க? நான் சொல்றது சரிதானே? தேவையில்ல சார், நம்ம போலாம், வாங்க வாங்க, வேற ப்ராஜெக்ட் பாத்துக்கலாம் சார். சரி சார், அப்படிலாம் எதுவும் இருக்காது. சொன்னா கேளுங்க ப்ளீஸ், நம்ம பேசிக்கலாம். சார் 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 ப்ளீஸ், சொன்னா கொஞ்சம் கேளுங்க, நம்ம பேசிக்கலாம். கேளுங்க சார், ப்ராஜெக்டே எனக்கு வேணாம். யாரும் போகாதீங்க ப்ளீஸ். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், சால்வ் பண்ணிக்கலாம் சார், ஈஸியா இதை. இப்ப என்ன மேடம் பண்ண போறோம்? எதுக்காக நாம இங்க வந்திருக்கோம்? புவனேஸ்வரி மேல கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. என்ன மேடம் சொல்றீங்க? எதுக்காக இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? மேடம் நல்லா யோசித்தானே இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க? அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பிரகாஷ் இல்ல. நான் நல்லா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல? எதிரி மனுஷனா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப என்ன ஆச்சு? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்ப டாடி கிட்ட என்ன பதில் சொல்வீங்க? இங்க பாருங்க, என்கிட்ட கேட்காம என்னோட பெர்மிஷன் இல்லாம புவனேஸ்வரிய லாக்அப் குள்ள வச்சது தப்பு. 2 நாள் நான் ஊர்ல இல்லனா உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? இனிமே என்ன கேட்காம என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண கூடாது. புரிஞ்சுதா? ஓகே மேம். உள்ள வாங்க. என்ன மேடம் இங்கே நின்னுட்டீங்க? சாரி மேடம், டோன்ட் மிஸ்டேக் மீ. கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மேடம்? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. எல்லாம் நீங்க பண்ண தப்பாலதான். நான் டாடி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றேன். அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியல. அது வரைக்கும் நீங்க எந்த மூவும் பண்ண வேண்டாம். பர்டிகுலரா என்ன கேட்காம எந்த டெசிஷனையும் எடுக்க வேண்டாம். புரிஞ்சுதா? ஓகே மேம். கிளம்புங்க. ஓகே மேம், வாங்க போலாம். ஓகே சார். மேம் கிளம்பலாம். கிளம்பலாம். ஓகே ஓகே மேம். புவனம்மா தான். புவனம்மா, என்ன பார்வதி, எங்க இருக்கிற? இதோ நல்லூர்ல தான் இருக்கேன். சரி, நான் சாமி ஆடிட்டு வந்தப்புறம் அங்க என்ன நடந்துச்சு? எல்லாரும் அங்கதான் இருக்காங்களா இல்ல பயந்து ஓடிட்டாங்களா? இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க.
சூப்பரா பிளான் பண்ணி எல்லாரையும் பயந்து ஓட வச்சிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கம்பெனியை கட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியாச்சு. அகிலாமாவை லாக்அப்ல இருந்து விடுதலை பண்ணியாச்சு. மாமா, ஆமாங்கம்மா, உங்களை எப்படிங்கம்மா வெளியே விட்டாங்க? அந்த ஜாக்லின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவ கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமா கண்மணி, அந்த ஜாக்லின் பொண்ணு எனக்கு எதிரியா இருந்தாலும் நமக்கு நேருக்கு நேரா நின்னு சண்டை போடுறா. ஒன்ற அண்ணன் மாதிரி கூடவே இருந்து குழி பறிக்கல. அந்த அம்மனி எதிரியா இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று மோதுறாளுங்க. நான் கூட நம்ம ராகவே கிட்ட சொன்னேனுங்க. அவர் தானுங்க நான் சொல்றது. வாய்முறா, நான் என்னம்மா பண்ண? நான் எங்க உன் கூட இருந்து குழி பறிச்சேன்? ராகவா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சு நீ நடிச்சுக்கிட்டு இருக்கியாக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்க மகன் என்ன செஞ்சாலும் பேசினாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்க தெரியும், குறை சொல்ல தெரியும், வேற என்ன தெரியும்? உனக்கு ஞாபகம் இருக்கா, போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து சோதனை போட்டப்போ என்ற பீரோல இருந்து அந்த பணப்பைய எடுத்தாங்களே, அத பீரோல வச்சதே தோ ஒன்ற புருஷன் தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்ற புருஷனை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. என்ன பண்றது, புள்ள பண்ற பாவம் பெத்தவங்க தான் அனுபவிக்கணும். ராகவா, ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோணும். இன்னைக்கு ஒன்றரை கிட்ட பணத்தை கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சவன் நாளைக்கு வேற ஒருத்தங்கிட்ட பணத்தை கொடுத்து ஒன்ன ஜெயிலுக்குள்ள தூக்கி போட ரொம்ப நேரம் ஆகாது. அவங்க விஷயத்துல நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. எனக்கு அப்படி நிலைமை கண்டிப்பா வராது. அவங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ நீ அவன் கண்ணு எதிர்க்க இருக்க. இது பாரு, நான் உன்ன கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டிருக்கேன். ஆனா அவனுக்கு நம்ம 2 பேரும் இப்ப லைன்ல இருக்கிறது தெரியாது, புரியுதா? அவன் எப்படி பேசுறானோ அதுல இருந்து நீ அப்படியே சமாளிச்சுக்கோ. சரி அகிலா, நீ கனெக்ட் பண்ணி விட்டுடு. ஆதி பேசுறத வச்சு நான் சமாளிச்சு பேசிக்கிறேன். கண்ணு முன்னாடியே இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு வேலை பாக்குறீங்க 2 பேரும். அகிலா இன்னும் லைன்ல தான் இருக்கிறா. அகிலா, சொல்லு போனா. எப்படியோ பேசி ஆதிய சமாளிச்சாச்சு. சரி போனா, இப்போ ஆதிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நீ நடந்துக்கணும். நீ பத்திரமா இருக்கணும். நான் கவனமா இருக்கேன், நீ கவலைப்படாத. நீயும் கவனமா இரு. சரி, வச்சிடுறேன். சரி, பாய். பார்வதி, ஆதி அப்பவே மேல போயிட்டான்ல, சீக்கிரமா போ. சரி. எங்க போய் இந்த பார்வதி? மாமா, வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. என்ன மாமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். மாமா, என்ன பாருங்க. என்னாச்சு மாமா? என்ன பாருங்க.
என்னாச்சு மாமா? ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொல்றீங்க? மாமா என்னாச்சு சொல்லுங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன மாமா தெரியும்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்கிட்ட நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அம்மா கிட்ட மட்டும் இல்ல, உன்கிட்டயும் நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மாமா அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காக, குடும்ப நன்மைக்காக தான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறேன்னு சொல்ல போற, அதானே? ஆனா நீ சொல்ல போறத என்னால ஏத்துக்க முடியல பார்வதி. நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்னு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டதை நினைச்சு பாக்குறேன். என் மனசு ரொம்ப வலிக்குது. உன்னை வேதனைப்படுத்தணும்னு நான் சொல்லல. ஆனா நீ இப்ப எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. சரி, எனக்கு பசிக்கல, எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ போய் சாப்பிட்டு வந்து. என்ன காடு இறக்குற மண்ட மனோகரே? ஏப்பா, காடு இறக்கி எவ்வளவு நேரம் ஆகுது? ஒண்ணு சீட்டு விளையாடு, இல்ல சரக்கடி. ரெண்டையும் ஒன்னா பண்ணா எப்படிப்பா? அதானே ஒவ்வொரு வாட்டியும் சீட்டு இறக்கிறதுக்கு லேட் ஆகுதுல்லண்ணா. பெரியவரே, மது மாது சூது 3யுமே பிரிக்கவே கூடாது. எப்பயுமே ஒன்னா இருக்கணும். நான் கார்ட்ஸ் விளையாடும் போது எப்பவுமே என்ன சுத்தி கேர்ள்ஸ் தான் இருக்கணும். இப்படி முத்துன மூஞ்சி, பழைய மூஞ்சி, அந்த காலத்து மூஞ்சி இதுகளோட விளையாடுறதா என் தலையெழுத்து. வாடா வாடா. என்னப்பா அவர் இன்னும் காடையே போட மாட்டேங்கிறாரு? நம்பர் ஜோக்கரு. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஏப்பா, சீக்கிரம் காடை எடுப்பா, நேரம் ஆகுது இல்ல. தினம் உங்ககிட்ட இதே தொல்லையா இருக்குது. காடை போட்டு நாங்க தலையில துண்டை போட்டு போனோம். ஒண்ணு மணி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல காடை இருக்குப்பா. அது சரியில்லையா? இப்ப பாரு, உனக்கு காடு தானே இருக்கணும். ஆமா, இப்ப பாரு, இந்தா போமா. எல்லாம் எனக்கு தான். கொண்டா கொண்டா கொண்டா. என்னப்பா நீ அடிக்காம பணத்தை எடுக்கிற? அடிக்காம எடுக்க கூடாதா? ஆமா, வாங்க வாங்க. இப்ப எடுக்கிற பாரு. ஏய், போலீஸ் பா, போலீஸ் போலீஸ் பா. ஓகே ஓகே, வாங்கயா. மாட்டினியா? என்னடா 4 கை உட்கார இடத்துல ஒரு கை குறையதே நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த பாலகிருஷ்ணன் பார்டர்லயே வந்து என்னோட பர்மிஷன் இல்லாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து சீட்டு விளையாடுவேன். ராஸ்கல், எந்திரா, முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். எந்திரா. சார், இது சாதாரண கேமா சார்? அப்புறம் இன்டர்நேஷனல் கேம் சார் இது. இத ஒலிம்பிக்ல சேர்க்கறதுக்கு எவ்வளவு போராட்டம் தெரியுமா சார்? இவ்வளவு பணத்தை எடுக்கிறேன்னு நானா கொண்டு போறேன். நாளைக்கு காலையில போய் கோயில்ல அன்னதானம் தர்மம் பண்ண போறேன் சார். அதுக்கு தான் சார் இந்த பணத்தை எல்லாம் நான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, இந்த பணத்தெல்லாம் நீ எடுத்து அன்னதானம் பண்ணிட்டா நாங்கெல்லாம் என்ன நாக்கு வலிக்கவா? ராஸ்கல், எந்திரா. சார், நீங்க நாக்க வலிங்க, வலிக்காம போங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா என் கூட உட்கார்ந்து விளையாடுங்க. 1-1 பேட்டில் மோதி பாப்போம். ஏண்டா, எவ்வளவு திமிரு இருந்தா என்ன விளையாட சொல்லுவ? என்னைய விளையாட சொல்லுவ? நீ ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்து சீட்டு விளையாட கூப்பிடுவ? ராஸ்கல், முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். சார், சீட் இல்ல சார், இன்டர்நேஷனல் கேம் சார். உட்காருங்க, விளையாடுங்க, மொத்த பணத்தை எடுத்துட்டு போங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. இவன் சொல்றது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு. கேம்னா எனக்கு பிடிக்கும். எங்க ஆத்தாலும் என்ன அப்படிதான். பாருங்கக்கா, அவரு இப்படிதானுங்கக்கா. எப்ப பார்த்தாலும் குடி, ஒரு 4 புறம் சேர்த்துட்டு மாத்திரையில் உட்காந்து சீட் ஆட வேண்டியது. காசு எடுத்துட்டு அப்பப்ப தோப்பாருங்க, அப்பப்ப ஜெயிப்பாருங்கக்கா. ஏன்றா காலைக்கு இது சுத்தமா பிடிக்கலிங்கக்கா.
சொல்லி பார்த்தாங்க்கா ஒரு கேட்கற பாட காணுங்க்கா என்ற அக்காளுக்கு என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தாங்க்கா. ஒரு நாள் பொறுக்க முடியாம இத பாருங்க நீங்க குடிக்க கூடாது சூதாடக்கூடாதுன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னங்க அவரும் அதை வீராப்பா இந்த வேட்டி முழங்காலுக்கு மேல மடிச்சு கட்டிட்டு சத்தியம் பண்ணிட்டாருங்க. இனிமே சீட்டு விளையாட போமாட்டேன், குடிச்சு போட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா, பண்ணி கொடுங்க மாமா. இனிமே நான் சீட்டு விளையாட மாட்டேன். அம்போ உண்மையில சத்தியம். ஓ, அப்ப சத்தியம் பண்ணி குடிக்காம இருந்துட்டாரா? ஏனுக்கா நீங்க அந்த சத்தியம்லாம் அரை மணி நேரத்துக்கு தானுங்க. சத்தியத்தை மீறி மறுபடியும் குடிக்கிறதுக்கும் சூதாடுறதுக்கும் போயிட்டாருங்க ஐயா. அப்புறங்க ஒரு தடவை நம்ம ராகவே இருக்கிறவங்க ரொம்ப சின்ன வயசுங்க, உடம்புக்கு முடியாம போயிடுச்சுங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிருந்தோமுங்க. மருந்து மாத்திரை வாங்கணும் இல்லீங்களா, மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக அக்கா அவர்கிட்ட காசு கொடுத்து அனுப்பிச்சாங்க. அந்த காசு எடுத்து போய் மருந்து மாத்திரை தானே வாங்கிட்டு வரணும்க்கா. ஆனா இவர் அந்த காசு எடுத்து போய் சூதாடி தோத்து போட்டாருங்க. அச்சோ, அக்காக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்கக்கா. அப்புறம் தானுங்க இத பாருங்க இங்க எப்படி இருந்தீங்கன்னா வீட்டுல இருக்காதுங்க, வீட்டு விட்டு போயிருங்கட்டாங்க. இவரும் வீரப்ப போனவர் தானுங்கக்கா, இன்னைக்கு வரைக்கும் திரும்ப வரலீங்கக்கா. இந்த மாதிரி ஆளு இல்லாம இருக்கிறதே நல்லது. புவனா எடுத்த முடிவு கரெக்ட் தான். சரி விடுங்க, அதை எங்க நீங்க கையில வச்சுட்டு நீங்க போங்க, நான் சுத்தம் பண்ணிட்டு வரேங்க. ஒரே தூசியா இருங்க, நீங்க போங்க. சரி. அம்மா தாயே, சாமி பாத்தீங்களா? தெய்வமே ஐயா. அம்மாடியோ, சக்தி வாய்ந்த சாமியார் தான் போல இருக்கு. அக்காலாட போய் சொல்லுவோம். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கும் சந்தேகமா? என்ன சந்தேகம் சொல்லிட்டா? இந்த விபூதி எடுத்து நெத்தியில பூசிக்கவா இல்ல வாயில போட்டு மாற்ற சந்தேகம் தானே? அது இல்ல சாமி, துண்ணூற வாயில போட்டா எப்படி குழந்தை பிறக்கும்? என்ன ஒரு அறிவு. அப்ப பிறக்காதா? விபூதி வாயில போடக்கூடாதா? அதுக்குள்ள ஒமிக்கிறான் பிரிக்கிறான்னு சொல்லி ஒரு முடிய பிக்ஸ் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். அதை எடுத்துட்டு போறான்ல, அவன் திரும்ப நம்ம கிட்ட வருவான். அப்பதான் நமக்கு டெவலப் ஆகும். உனக்கான மீட்டர் நிறைய வருதுல, சொன்ன வேலையை மட்டும் மூடிட்டு மாறுது. ஐயா சாமி, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சொல்லு. உங்க திருவையோ திருவ. நான் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, மேல அனுப்பிச்சிருவேன். அதானே வாயில குச்சி விட்டு கொடாஞ்சிருவேன். சாமி, நீங்க நல்லவரா கெட்டவரா? தெரியலையப்பா. அப்படின்னு கமல் சார் நாயன் படத்துல மாதிரி சொல்வேன்னு நினைச்சியா? பிதிக்கிருவேன். குச்சிய வாய்க்குள்ள கிண்டி எடுத்து நான் இப்ப உக்கிரத்துல போறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியா சொல்லு. முதல்ல வசூல பண்ணணும். சாமி உக்கிரத்துக்கு போறாரு, எல்லாரும் அமைதியா இருங்க. அவர் இப்போதைக்கு வரமாட்டாரு. அவர் போயிட்டு வர வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. வந்தவனே உங்க காணிக்கை என்ன, உங்க குறை என்னன்னு எல்லாத்தையும் ஐயா கிட்ட சொல்லுங்க. உட்காருங்க உட்காருங்க, எல்லாரும் அப்படியே உட்காருங்க, எல்லாம் அப்படியே உட்காருங்க. ஆகா ஆகா ஆகா, தெய்வமே தெய்வமே. என்றா என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பரபரப்பா வர? என்ன விஷயம்? எனக்கு பரபரப்பான விஷயம் நடக்கும் போது பரபரப்பா இல்லாம பராக் பாத்துட்டு நிக்க முடியும். அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா. நான் மட்டும் இல்லைங்க, ஊரே பரபரப்பா தானுங்கா இருக்கு. ஊரே பரபரப்பா இருக்கா? ஆமாமுங்கா. என்ன சொல்ற? ஆமாமுங்கா, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காருங்கா. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாரா இருக்காருங்கா. நம்ம ஊர் ஜனங்க பிரச்சனை அவர்கிட்ட போய் சொன்னா அவர் ஏதோ மந்திரமாயம் பண்ணி தீர்த்து வைக்கிறாருங்களாமாக்கா. நாமளும் போலாமுக்கா. நமக்கு அந்த கூல் ட்ரிங்க் கம்பெனிக்காரங்களுக்கும் பிரச்சனை இருக்கு இல்லைங்கக்கா. நாமளும் அந்த சாமியாரை பார்த்து இப்படி இப்படி நம்ம பிரச்சனை சொன்னா அவரும் அப்படி அப்படின்னு அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பாரா இல்லைங்கக்கா. என்னக்கு யோசிக்கிறீங்க? அந்த சாமியாருக்கு உண்மையிலுமே சக்தி இருக்குதான்னா? ஆமா, ரொம்ப சக்தி இருக்குதுங்கக்கா. நான் பார்த்தேனுங்கக்கா. ஏனுங்கா, மத்த சாமியார்கள் அவங்க வாயில இருந்தா லிங்கம் கக்குவாங்க. ஆனா இந்த சாமியார் என்னன்னா ஏதோ ஒரு மந்திரம் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சிசி நின்று இருந்தானுக்கா. தீஞ்சு போன டீ பேல இருக்கனக்கா, கரிஞ்சு போய் நின்று இருந்தானுக்கா. அவன் வயிற்றுல டபக்குன்னு தட்டுறாருங்கா. அவன் வாய்க்குள்ள இருந்து லிங்கம் வருதுங்கா. அப்புறம் ஏதோ வாணி ஒரு மந்திரம் சொல்லி கையை டபக்க நீட்டுறாருங்கா. கை நிறைய விபூதி வருதுங்கா. இதுல இருந்து தெரியுது இல்லைங்கா அந்த சாமியாருக்கு நிறைய சக்தி இருக்குதுன்னுட்டு. சரி, ட்ரை பண்ணி பாக்குறதுல எந்த தப்பு இல்லையே முருகேசா? ஆமாமுங்கா. அதுல ஏதாவது நல்லது நடந்தாலும் நல்லதுதானே. ஆமாமுங்கா, போலாமுங்களாக்கா. சரி வாங்க போலாம். நீ ஒண்ணும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்றேன். இந்த இருக்கான என் சிசிய பிள்ளை, இவன் தான் பகல் பைத்தியம். இவன் சில லிஸ்ட் எல்லாம் உங்கள்ட்ட கொடுத்துருமா, அதை வாங்கி வச்சிருங்க. சிறப்பான பூஜை பண்ணி நாங்க கிளியர் பண்ணிடுவோம். சரிங்க சாமி. லிஸ்ட் ரெடியா இருக்கு சாமி. எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பியே. என்னது முருகேசா, லிஸ்ட் ரெடிமேடா இருக்குது. அவரோட ஞான திருஷ்டியில நம்ம வரது முன்னாடியே தெரிஞ்சது போல இருக்குங்க. அதனாலதான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. படிடா, என்ன இத்தச்சோடு லிஸ்ட்? ஆமாக்கா, பாக்குறேனுக்கா. பச்சரிசி 5 கிலோங்கா, பருப்பு 2 கிலோங்கா,
மண்டபம்ல ஒரு 5 கிலோ ஏனுங்க சாமி ஏதோ பொங்கல் கிங்கல் பண்ண போறீங்களாக்கும்? நாங்க தீபாவளியே பண்ணுவோம். தீபாவளிங்களா? பூஜைக்கு. சரி சரிங்க, அப்ப சரிங்க. தேங்காய் 9ங்கக்கா, வாழைப்பழம் ஒரு தாருங்கக்கா, சிவபாலனுக்கு பணம் 10,000. ஏனுங்க யாரோ சிவபாலனுக்கு 10,000 ரூபாய் பணம் கேக்குறாங்க. அது ஆறும் தெரியலங்கக்கா. சிவனுக்கு 10,000 செலவுக்கு. ஓ சிவபெருமானம். ஐயோ அக்கா சிவபெருமானுக்கு ஆமாங்கக்கா. எனது சிவபெருமானுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? காலமே மாறி போச்சு முருகேசா. அது இல்லாட்டி கையிலேயே கூட கொடுத்துருவாங்க போல இருக்குக்கா. சரி படி. சிவபாலனுக்கு பேண்ட் சட்டை 10 செட். ஏனுங்க சிவபெருமான் புலி தோளும் காயோட போட்டு சுத்துவாருங்க. அப்பங்க பேண்ட் சட்டையில போட்டு சுத்த ஆரம்பிச்சாருங்க. அவர் எப்பவுமே காவி வேட்டி காவி துண்டோட தெரியுறாரா? இனிமே பேண்ட் சட்டை போட்டு சுத்த பண்ணிட்டாரு. சாக்ஸ் வேற கேக்குறாரு, வாங்கி வந்துருங்க. சாக்ஸ் ஏனுங்க ஏதோ சொல்றாங்க. அதென்ன ஷூ போடுறதுக்கா சாக்ஸ் கேக்குறாரு? இவர் என்ன கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு? சிவபாலனுக்கு சைக்கிள் ஒண்ணு. சைக்கிள் எப்பங்க சிவபெருமான் சுத்த ஆரம்பிச்சாருங்க. ஐயா பெட்ரோல் விலை பயங்கரமா ஏறி போச்சு. அதுல போனா பெட்ரோல் விலை செலவு கிடையாது பாருங்க. அதனால சைக்கிளே சுத்தலாம்னுதான். சிவபெருமானுக்கு வாகனமே நந்தி தானே, அது என்ன பெட்ரோல் ஊத்தியா நந்தி ஓடும்? ஆமாங்க, அந்த நந்தி என்னாச்சுங்க சிவபெருமானோடது. அது சொல்றா சொல்லு. அது ஒண்ணு பயப்பட வேண்டாம். சரிங்க, குந்தட்டும். என் சிஷியன் சொன்ன எல்லா பொருளையும் கரெக்டா வாங்கி வைங்க. சரிங்க சாமி. பூஜையை சிறப்பா நடத்தி வைக்கிறோம். தெரிஞ்சுக்கடா சங்கரா. சரி அப்ப வருவார்னு கேள முருகேசா. சாமி எப்ப வருவீங்க சாமி? நீங்க எப்ப ரெடி பண்ணி சொல்லுங்க, நாங்க அப்படியே வந்துருவோம். சரி நீ அவர் நம்பர் வாங்கி வச்சுக்கோ முருகேசா. ஆமாங்க, போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் போன்ல நோட் பண்ணிக்குவேனுங்க. நோட் பண்ணிக்க. 9999. இருங்க சாமி, நான் ஆன் பண்ணிக்கிறேனுங்க. ஆட ஓட்ட போல வச்சுக்கிட்டு நீ இல்லங்க, நல்லா போன்ல ஆன் பண்ணிக்கிறேனுங்க. ஆன் ஆயிடுச்சுங்க. 9999 ஏனுங்க சாமி எல்லா நம்பர் ஒரே நம்பர் இருக்குதுங்களா? இல்ல 10 நம்பர் இருக்கு, எண்ணி பாருங்க. ஆமாங்க, 10 நம்பர் ஒரே நம்பரா தானங்க இருக்கு. இல்ல எல்லாமே 9ஆவே இருக்கு, 10 இருக்காது. ஆமா, அத இப்படி பண்ணலாம். சிவனோட நம்பர். ஆமா, இது என்ன நெட்வொர்க்டா? இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆமாங்க, நான் ஃபேன்சி நம்பர். அது ஃபேன்சி நம்பர் ஆமாங்கா. ஓஹோ சரிங்க, நாம லிஸ்ட் ரெடி பண்ணி போன் பண்ணி சொல்லிரலாமாங்கா. பாச்சா ஆதாரங்க. உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த விழாவை தொடங்க முடியாம தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. Hi everybody. என்ன ஜாக், என்ன அப்படி பாக்குற? This surprise for you. Hi everybody. Hi sir. Hi sir. Hi sir. 3 times ஏதாவது ஒரு ரீசன்னால இந்த பூஜை நடக்காம போயிருச்சு. இன்னைக்கு நல்லபடியா நடக்கிறத நான் லைவ்ல பார்க்க போறேன். இங்க வாங்க. அப்பா வீடியோ கால்ல கனெக்ட் ஆனது ஏன் என்கிட்ட சொல்லல? மேம், பாஸ் தான் சர்ப்ரைஸ் சொன்னாரே மேம். சாரி மேம், பாஸ் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு மேம். போங்க.
பாப்போம் ஆ, முருகேசா. ஆமாங்கக்கா. நீங்க இந்த அம்மனையை பார்த்து இனிமே குழம்பிக்காதீங்கக்கா. பிரகாஷ் பாஸ். எஸ் பாஸ். எனக்கு அந்த அம்மனியோட படம் பாத்துக்கிச்சுங்கக்கா. பார்வதி புடவையில நெருப்பு. பார்வதி பார்வதி ஐயோ தீ. ஐயோ மேடம் தண்ணி எடு. பாத்து பாத்து நீங்க ஓரமாமா சீக்கிரம். ஏய் காப்பாத்துங்க சார். தண்ணி கொண்டு வா. ஐயோ மேம். என்னது இதெல்லாம் பத்திரமா பண்ண வேண்டாமா? இத்தச்சோட ஆம்பளைங்க இருக்கீங்க, ஒரு புள்ளை இப்படி தீயில கருகி போறத கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. உனக்கு ஒண்ணும் இல்ல பார்வதி? ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி ஆயிருது. நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இன்னைக்கு இந்த மீட்டிங் இந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு. நிமிஷம், பாஸ் தான் கால் பண்றாரு. இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க பாஸ். பிரகாஷ், இந்த நல்லூர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ப்ராப்ளமாவே இருக்கு. வாட் பிரகாஷ், என்ன நடக்குதுங்க? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி பாஸ், ஃபயர் ஆக்சிடென்ட் அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு. மத்தபடி புவனேஸ்வரியால எந்த பிரச்சனையும் இல்ல பாஸ். ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்றதெல்லாம் எனக்கு டசன்ட் மேட்டர். ஃபயர் ஆக்சிடென்ட் எனக்கு ராங் சென்டிமெண்ட். சோ இந்த ப்ராஜெக்ட கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அதனால நல்லூர் ப்ராஜெக்ட நீ ஸ்டாப் பண்ற. பாஸ் பாஸ் ப்ளீஸ், நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா ஃபயர் ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கல பாஸ். உங்க டாட்டர் ஜாக்லின் மேடம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததால தான் சாரில அப்போ ஃபயர் ஆயிருச்சு. தட்ஸ் ஆல் சார். யோ, என்னையா சொல்ற? ஜாக்லின் கேர்லெஸ்னால ஃபயர் ஆயிருச்சா? வாட் டு யூ மீன் மேன்? ஜாக்லின் பிஏ கேர்லெஸ்ஸா இருந்ததுக்கு ஜாக் எப்படி காரணமாவா? ஜாக்லின் மேடம் சாரில ஃபயர் ஆனதுக்கு அவங்க பிஏ எப்படி காரணமாவாங்க? என்ன கன்ஃபியூஸ் பண்ற? ஜாக்லின் எப்ப சாரி கட்டியிருந்தா? சாரி கட்டிட்டு குத்து விளக்கு ஏத்துனது ஜாக்லின் இல்ல, ஜாக்லினோட பிஏ. கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனா அந்த பிசினஸ் எப்பவுமே நல்லா போகாது. சோ ஸ்டாப் த ப்ராஜெக்ட். தட்ஸ் ஆல். சார் 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 ப்ளீஸ். சாரி கட்டிட்டு குத்து விளக்கு ஏத்துனது ஜாக்லின் இல்ல, ஜாக்லினோட பிஏ. நம்ம பொண்ணாது? ஆமாங்க, உங்க பொண்ணு தானுங்க. அடி ஆத்தி தங்கமே, வைரமே, பட்டே பவளமே, இங்க வாடி தங்கம். பெற்ற மகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பன் கொடுக்கும் புத்தத்தில் காமம் இல்லை என்று. அழகி பிள்ளை. ஆமா, இவனுக்கு மூத்தவன் ஒருத்தர் இருந்தானே, அவன் பையன் ராகவன், அவனுங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்காருங்க. அவன் இங்க மருமகளுங்க ராகவையோட சம்சாரமுங்க. அட நம்ம மருமகளா? மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. அழகி, உன் பேர் என்ன? கவிதா. வா, சொல்றத கேளு. இனிமே நான் எல்லாத்தையும் விட்டுறேன், இந்த சன்னியாசத்தை விட்டுறேன். உன் கூட தான் இருக்கணும். நான் பழையபடி இங்கதான் இருப்பேன்.
புரிஞ்சுக்கடி. ஐ லவ் யூ டி லட்டு. காலடியிலே கிடக்குற என் பட்டு, என் லட்டு. ப்ளீஸ் சொன்னா கேளு. இத்தனை வருஷம் ஆச்சு. அம்மடி செல்லம் தங்க போச்சும். ஏ நடுநிசி பைத்தியமே எந்திரி. அந்த காணிக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். கெட்டப்ப மாத்தி செட்டப்ப மாத்தி வரணும். போய் தொலை. ஐயா இருங்க, நம்ம கரையில போறோம். கரு தம்பி ஐயாவை போய் டிராப் பண்ணிட்டு வந்து. நீ போகும் பாதையில் சங்கீதம் பாடுற. நான் பாடுறதோ அவர் தானுங்க பாடிட்டு வராருங்க. பூவை போட்டு வாரே, அதில் நடந்து வாடி மானே. ஐயோ சேம் கலர். ஏனுங்கய்யா உங்க சட்ட கலர் ரொம்ப நல்லா இருக்குதுங்கய்யா. நீ எதுக்கு குறுக்க வர்ற? இத பிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வச்சு புளிச்சு 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 சாப்பிட போறேன். மாமா இதான் எங்க மாமனாரு உங்க ஐயா. அடி அழகி. அப்பா அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நீ பிரைட் வச்சிருக்க, நானும் பிரைட் வச்சிருக்கேன். அப்பா எங்களெல்லாம் விட்டு போட்டு இத்தனை நாளா எங்கப்பா இருந்தீங்க? அதே அப்பா கேக்குறேன். ராமன் 14 வருஷம், பஞ்ச பாண்டவர்கள் 13 வருஷம். ஆனா உங்க ஐயே 20 வருஷம் வனவாசம் போயிட்டு. ஆனா இனிமே எங்கேயும் போக மாட்டேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எங்க என் மருமக நீ இங்கதான் இருக்கியா? ஐயோ மகாலட்சுமி மாதிரி இருக்காளே. ஆமா இந்த குழந்தை குட்டி ஏதாவது இல்லப்பா. இல்லையா? ஆமாப்பா. நீ தயார் பண்ணு, இல்லப்பா நான் தயார் பண்றேன். நீயா நானானு நமக்குள்ள ஒரு பேட்ல இருக்கு. அப்பா ஓ நீ ஏன்டா மனமாட நடுவு நிக்கிற? ஐயோ என் லட்டுங்க லட்டுங்க லட்டுங்க. நீ என்ன ஹச்சு டாக்கு மாதிரி பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? நீங்க கூப்பிட்ட மாதிரி இருந்ததுங்க. அக்கா வா. மாமா இங்க வாங்கல, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ என் பிள்ளைல ஆசீர்வாதம் பண்ணாம விட்டனே. போகட்டி அக்கா என்ன தள்ளுறாரு. அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு நான் நிறைய ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். நீங்க தான் பண்ணல, பண்ணுங்க. ஐயோ பிள்ளைங்க ஆசைப்படுதுமா. வா 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். அதெல்லாம் முடியாது. 20 வருஷம் விட்டு போயிட்டுல, அதனால என் பொஞ்சாதி நெஞ்சில இல்ல உடம்பு ஃபுல்லா இருக்கா. ஐயோ கடவுளே, நீங்க ஏன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கப்பா. நான் வாங்க விழுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நாசமா போங்க. ஐயோ லட்டு போ 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 போ, வேலையை பாரு. போ 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 போடா. வா கவிதா. கல்யாண வயசுதான் வந்துடுச்சுடி. பில் பண்ணவா, ஸ்டார்ட் பண்ணவா. போ போய் வாட்ஸ்அப் நோண்டு போ. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ ஐயோ என் லட்டு. ஆமா எதுக்கு நிக்கிறான்? முருகேசன் கூட கொஞ்சம் கணக்கெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. அவன் இங்கதான் இருப்பான். ஆமாங்க கணக்கு பார்க்கணும். மாட்டேங்குது. வாவ் சொன்னேன் பெட்ரூம் இங்க இருக்கு. மேப் அறிஞ்சு கொடுக்க வேண்டியதானே. என்ன ஆகுமோ? ஐயோ முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சது. என் பெட்ரூம் வரைக்கும் போயிட்டான். ஐயோ நான் எப்படி போவேன்? திரும்ப ஒரு நான் நினைக்கிறேன். ஐயா எனக்கு நீங்க எங்க போனீங்க? இங்க தாண்டா இருக்கேன். அந்த ஆள் பாட்டுக்கு உள்ள போயிட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்க இருந்து ஓடி போகும்போது என்ன மனநிலையில இருந்தாரோ அதே மன்மத லீலையில தான் இருக்கிறாரு. ஏனுங்கா நான் சாமியார் வந்திருக்காரு, சும்மா பாத்துட்டு இல்லாம கூட்டிட்டு போனா எல்லாம் ஒன்னால வந்த வெனதான் ஒண்ணு இருக்குடா. ஆமாமுங்கா நான் தானுக்கா அந்த சாமியாரை பாக்குறதுக்கு உங்களை கூட்டிட்டு போனேனுங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் சாமியாரை பாத்துட்டு தான் கூட்டிட்டு போனேன். நீங்க தானுங்க சாமியார் வீட்டு கூட்டு பூஜை எல்லாம் பண்ண சொன்னீங்க. அதனால வந்து வேணாதானுங்க இதெல்லாம். ஐயோ ஆமா என் புத்திய. ஏனுங்கா இப்போ ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஊர் விட்டு ஓடி போன புவனேஸ்வரியோட புருஷன் திரும்பி வந்துட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல உங்க நிலைமைய நினைச்சு வருத்தப்படுறதான்னு ஒரு குழப்பமா இருக்குங்கக்கா. பூஜை பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு பார்த்தா பூஜை முடிஞ்ச உடனே ஒரு புருஷனா மாறிட்டாரே.
நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. சும்மா விட மாட்டேன். ஏதாவது ஒரு வழி பண்ணணும். எனக்கு மறுபடியும் வந்தால் திரும்ப வர்றதுக்குள்ள ஏதாவது யோசிச்சு ஒரு வழி பண்ணுங்கக்கா. டேய் சரி வா போலாம். எங்கேங்கக்கா? வாடா. சரிங்கக்கா, வரானுங்கக்கா. இப்ப என்ன செய்ய போறோம் புவனா? நாம இப்படி ஆள் மாறி நிக்கும் போது அந்த ஆள் இப்படி திடீர்னு வருவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அகிலா. அவரு திரும்பி வந்ததுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல ஒன்ற நிலைமையை யோசிச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் அதே தானக்கா நினைச்சிட்டு இருக்கேன். புவனா, இத்தனை வருஷம் கழிச்சு உன் வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருன்னு எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவர் என்ன நீன்னு நினைச்சுக்கிட்டு அச்சோ அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு புரியும்ல? புரியுது. ஏன் எப்ப பார்த்தாலும் அக்களை பார்த்து உங்களை பார்த்து பண்ணுவாருங்களா? அந்த மாதிரி பண்றாருங்கக்கா. தொட்டு தொட்டு பேசுறாருங்கக்கா, கைய பிடிக்கிறாருங்கக்கா. அப்புறம் போதும் போதும் முத்தெல்லாம் குடுக்குறாருங்கக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ சாரி அகிலா, சாரி சாரி. ஆனா அந்த மனுஷன் திருந்தி வந்திருக்காரா இல்ல மறுபடியும் ஏதாவது திட்டத்தோட வந்திருக்காரான்னு தான் எனக்கு புரியல. அகிலா, எதுவா வேணாலும் இருக்கட்டும். இந்த கொல்லி தோஷம் முடியற வரைக்கும் உனக்கும் உன்ற வீட்டுக்கு போக முடியாது. நீ இடம் மாறி இருக்கிறது மாத்தினதுதான் இப்போதைக்கு. ஆமாம் புவனா, அது ஒரு சிக்கல் இருக்கு.